சொல் ஒழிய பொருள் ஒழிய கரணமெல்லாம் சோர்ந்து ஒழிய உணர்வு ஒழிய துலங்கா நின்ற ஒழிய பகல் ஒழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே. நெல்லொழிய பதர்கொள்வார் போல இன்ப நிறை ஒழிய குறைகொள் மத நெறியோர் நெஞ்ச கல் ஒழிய மெய் அடியர் இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவே. மேல்பாட்டிலே விண்ணவர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்ன வேறுபாடு? இறைவன் விண்ணவர்களுக்கும் வழங்காத கருணையை மெய் அன்பர்களுக்கு ஏன் வழங்குகின்றான் என்கின்ற காரணத்தை விளக்கிய வள்ளல் பெருமான் இங்கே மதவாதிகளை கடந்து மெய் அன்பர்களுக்கு இறைவன் எவ்வாறு தன்னுடைய பூரணமான அருளை கொடுக்கின்றான் என்பதை இந்த பாடலிலே விளக்கிச் சொல்லுகின்றார். மதவாதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மதத்தினுடைய தெய்வமே சிறந்தது, மற்ற மதங்களின் தெய்வங்கள் அல்ல, மற்ற மதங்களின் வேதங்கள் அல்ல, அவை வெறும் கூச்சல்கள் கூப்பாடு என்று சொல்லி வன்பை வளர்க்கின்றார்கள். அவர்கள் வெறுப்பை வளர்க்கின்றார்கள். வெறுப்பு இருக்கின்ற இடத்திலே அன்பு இல்லை, அன்பு இல்லாத இடத்தில் அருள் இல்லை, அருள் இல்லாத இடத்தில் இறைவன் வரமாட்டான். அன்பர்களுக்கும் மதவாதிகளுக்கும் என்ன வேறுபாடு என்பதை இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் அழகாக நமக்கு காட்டுகின்றார். சொல் ஒழிய. சொல் ஒழிய என்றால் சொல் என்பது எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, எண்ணம் என்பது மனதின் வெளிப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னேன், மனதின் செயல்பாடு இருக்கின்ற வரை இறைவனை நாம் அறிய முடியாது. பொருள் ஒழிய, அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளை மனம் சிந்திக்கின்றது. ஆக சொல் ஒழிய பொருள் ஒழிய கரணமெல்லாம் சோர்ந்து ஒழிய என்கின்றார். இங்கே எவ்வாறு இறைவனை நாம் உள்ளே சென்று அடைய வேண்டும் என்கின்ற தியான நெறியை சொல்லுகின்றார். முதலில் நம்முடைய மனதில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் நீங்க வேண்டும், அந்த சொற்களுக்கு உரிய அர்த்தங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். புத்தரிடம் ஒரு மனிதன் வந்தாராம். ஐயா, கடவுளை நீங்கள் எனக்கு காட்டுவீர்களா என்று கேட்டார்களாம். புத்தர் சொன்னார், நான் ஒரு நிபந்தனை விதிக்கின்றேன், நீ அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு கடவுளுக்கு உண்டா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகின்றேன் என்று சொன்னாராம். சரி ஐயா என்று ஏற்றுக்கொண்டானாம். என்னுடன் நீ 7 ஆண்டுகள் இருக்க வேண்டும், 7 ஆண்டுகள் யாருடனும் பேசக்கூடாது, எந்த வார்த்தையும் எந்த புத்தகத்திலும் நீ படிக்கக்கூடாது, மௌன விரதம் காக்க வேண்டும் என்று சொன்னாராம். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டார் அந்த அன்பர். 7 ஆண்டுகள் மௌன விரதம் காத்தாராம். எந்த சொல்லையும் காதால் கேட்கவில்லை, காதில் பஞ்சு வைத்து அடைத்து கொண்டார், படிக்கவில்லை, எந்த புத்தகத்தையும் இவர் தொட்டு பார்க்கவில்லை. 7 ஆண்டுகளில் என்ன ஆயிற்று என்றால், சொற்களெல்லாம் அவருடைய மனதில் இருந்து நீங்கிவிட்டது, நாக்கு பேச மறுத்துவிட்டது, மௌனம் பூரணமாக நிலை கொண்டு விட்டது. மௌனம் பூரணமாக நிலை கொண்ட பிறகு மனதை தானாக கடந்து விட்டது அவருடைய உணர்வு. மனம் கடந்த உணர்வு என்ன ஆயிற்று? ஆன்மாவில் போய் நின்று கொண்டது. பூரண நிறைவான இன்பம் அவருக்கு தெரிந்தது. அப்பொழுது அறிந்து கொண்டார், நம்முடைய ஆத்மாவும் இறைவனும் வேறு வேறு அல்ல, ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல, ஜீவன் என சிவன் என வேறில்லை என்று திருமந்திரத்திலே திருமூல நாயனார் சொல்வதைப் போல ஜீவன் சிவன் என தேறி மனிதன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பரீட்சை என்ன தெரியுமா? நான் ஜீவன் என்கின்ற தவறான அடையாளத்தை மாற்றிவிட்டு நான் தான் சிவனின் அம்சம், இப்பொழுது விதையாக இருக்கின்றேன், இந்த விதையை நான் வளர்த்து விருட்சமாக மரமாக ஆக்கி கொண்டால் நானே ஜீவாத்மாவே பரமாத்மாவாக மாறும், நான் வேறு சிவன் வேறு அல்ல என்கின்ற தெளிவை ஞானத்தை நான் அடைவேன் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ளுகின்றான். அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளாமல் தடுக்கின்ற தடைக்கற்கள் தடைச்சுவர்கள் என்ன என்றால் சொற்கள், பொருள், கரணம் என்கின்ற மனம், மனதின் செயல்பாடுகளாக இருக்கின்ற நினைத்தல், விசாரித்தல், தீர்மானம் செய்தல், நானே செய்கின்றேன் என்கின்ற அகங்காரம். இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்கின்ற இந்த 4 செயல்பாடுகள் அடங்கினால், இந்த 4 அலைகளின் ஓசை நின்றால் கடலுக்கு ஆழத்தில் உள்ளே இருக்கின்ற முத்து என்கின்ற இறைவனை நாம் கண்டெடுத்து கொண்டு வரலாம். ஆக சொற்கள் ஒழிய வேண்டும், பொருள் அர்த்தம் ஒழிய வேண்டும், கரணம் என்கின்ற மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்கின்ற இந்த 4ம் ஒழிய வேண்டும், உணர்வு ஒழிய வேண்டும். அதற்கு பிறகு உள்ளே இருக்கின்ற ஒழிய பகல் ஒழிய என்று சொல்லுகின்றார். இந்த இடம் யோக மார்க்கம். என்றால் இரவு, பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் பகல் நேரம். என்றால் சந்திரன்,
பகல் என்றால் சூரியன். அல்லொளிய பகலொளிய என்றால் காலத்தை கடக்க வேண்டும் என்று பொருள். வித்யா தத்துவங்கள் 7, 24 ஆன்ம தத்துவங்கள் அல்லது அசுத்த தத்துவங்கள், பிரகிருதி தத்துவங்கள் என்று சொல்வோம். பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களை அறிகின்ற பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 5 தொழிற்கருவிகள், 5 ஞானேந்திரியங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 24 கருவிகளும் நம்முடைய உடலில் இருந்து நாம் இயக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த 24 கருவிகளும் பிரகிருதி தத்துவங்கள். இவற்றுக்கு அப்பால் இருப்பது ஆன்மா. இந்த 24ஐ கடந்து 7 வித்யா தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த 7 வித்யா தத்துவங்களில் முதலில் இருந்து இயக்குவது என்னவென்றால் காலம். ஆக வித்யா தத்துவங்களில் முதலில் இருக்கின்ற காலத்தை கடந்தவனே சிவதத்துவத்திற்கு செல்ல முடியும். ஆக காலத்தை கடப்பது எப்படி என்றால், அல் என்கின்ற இரவையும் பகல் என்கின்ற இந்த சூரியனையும் நாம் கடக்க வேண்டும். இரவு பகல் அற்ற இடத்திற்கு போக வேண்டும். இரவு பகல் போன ஞான சிவ யோகம் என்று அருணகிரிநாதர் சொல்வார். காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் கருதுவதேன் என்று வள்ளல் பெருமான் கீர்த்தனையிலே சொல்லுவார். இதற்கு யோக உரை என்றால் யோக உரை ஒன்று உண்டு. அது என்ன என்றால், ஐயா காலத்தை எவ்வாறு கடப்பது? இதற்கு தியான நெறியில் என்ன சொல்வார்கள் என்றால், காலத்தை உள்வாங்கி நமக்கு காட்டுவது மனம், காலத்தை கடந்த நிலையில் இருப்பது ஆன்மா. ஆக காலத்தை உள்வாங்கி நமக்கு கண்ணாடி போல காட்டுவது மனம். அந்த மனம் செயல்படுகின்ற வரை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பது செயல்படுகின்ற வரை, மனதில் எண்ணங்கள் ஏற்படுகின்ற வரை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற 3 காலங்களும் இருக்கும். இந்த 3 காலங்கள் என்கின்ற 3 நதிகளில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், நீந்தி கொண்டிருக்கின்றோம். இந்த காலங்களை கடந்து அந்த கரையில் நாம் ஏறாதவரை இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த காலம் என்கின்ற தத்துவத்தை கடந்துவிட்டால் மற்ற 6 தத்துவங்களையும் நாம் கடந்ததாகவும். ஆகவே காலத்தை கடக்க வேண்டும். காலத்தை கடந்தால் என்ன ஆகும்? எட்டர்னல் லிவிங் என்று சொல்வார்கள். as long as you are immersed in time, you are a time bound being என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். காலம் என்ற நதியில் சிக்கி மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கின்ற வரை உனக்கு விடுதலை கிடையாது. அந்த காலம் என்கின்ற நதியிலிருந்து தப்பித்து மேலே நீ ஏறிக்கொண்டால் நித்திய வாழ்வு, காலம் கடந்த அகால வாழ்வு. அந்த காலம் கடந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்றால், 1 வினாடிக்கும் 1 யுகத்திற்கும் வேறுபாடு கிடையாது. கால பாகுபாடு அங்கே கிடையாது. அதற்கு பெயரே நித்திய வாழ்வு. அப்படிப்பட்ட நித்திய வாழ்வில் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட நித்திய வாழ்வான இறைவனின் இன்பப் பெருவாழ்வை நீ பெற வேண்டுமென்றால் இந்த காலத்தை கடக்க வேண்டும். இவ்வாறு கடப்பது என்றால், மனதில் எண்ணம் தோன்றுகின்ற வரை இந்த காலம் இருக்கும். ஆகவே எண்ணம் தோன்றாத மனதை கடந்து நீ அப்பால் சென்றால் காலத்தை கடக்கலாம். மைண்ட் ப்ரொடியூசஸ் டைம். இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் டைம், கோ பியாண்ட் மைண்ட் என்று மற்ற மார்க்கத்தார்கள் சொல்வார்கள். ஆகவே தியான நெறியில் மனதை கடந்து அப்பால் சென்றால் காலத்தை கடப்பது ஒரு வழி. இன்னொரு வழி யோக நெறி. சித்தர்களுடைய யோக நெறி என்ன சொல்கிறது என்றால், பகல் என்பது சூரியன், அது வலது நாசியில் ஓடுகின்ற சுவாசம். அல் என்பது சந்திரன், அது இரவு, அது இடது நாசியில் ஓடுகின்ற சந்திரன். வலது நாசியிலும் இடது நாசியிலும் சுவாசம் செல்லுகின்ற வரை அது நம்முடைய மனதில் காலத்தை உற்பத்தி செய்யும். காலத்தை கடக்க வேண்டுமென்றால் இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் இடகலை பிங்களை என்கின்ற சுவாசங்கள் முடிந்து நடுநாடி என்று சொல்லப்படுகின்ற நடராஜனின் வீடாகிய நடுநாடியில் சுழிமுனையில் உன்னுடைய சுவாசம் ஓடினால் நீ காலத்தை கடந்து விடலாம். இது சித்த மார்க்கம், சித்தர்கள் காட்டுகின்ற காலம் கடக்கும் நெறியாகும். ஆக இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? உணர்வு ஒழிய துலங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே. இங்கே நடுவே என்பது யோக குறிப்பு கொண்டது. நடுவே என்றால் என்ன? இரவுக்கும் பகலுக்கும் நடுவே என்று பொருள் அல்ல. நடுவே என்றால் இரவு என்பது சந்திரநாடி, பகல் என்பது சூரிய நாடி, இடகலை பிங்களை இந்த இரண்டுக்கும் நடுவே நடுநாடி. அந்த நடுநாடியை குறிப்பிடுகின்ற யோகச் சொல் நடு.
ஆக இங்கே எதை குறிக்க வருகின்றார் வள்ளல் பெருமான்? மகா சித்தராகிய ஞான சித்தராகிய வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், நடுநாடி நடுநாடி நடராஜபதியே. பதி என்பது வீடு, நடராஜனாகிய இறைவனுடைய வீடு எது? நடுநாடி. அந்த நடுநாடியில் உன்னுடைய சுவாசம் நடக்கின்ற பொழுது மனித சுவாசத்தை நீக்கி நீ இறை சுவாசத்தை கொள்ளுகின்றாய். அந்த இறை சுவாசத்திற்கு பெயர்தான் வாசி. வாசி நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியிலே இங்கு வருவாண்டி என்ற இன்னொரு பாடலிலே வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆக வாசி என்பது நடுநாடியில் நடந்தால் நீ காலத்தை கடந்த அனுபவம் உனக்கு கிட்டும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த அனுபவம் ஆனந்த அனுபவமாக இருக்கும். அதீத வாழ்வு. அதீத வாழ்வு என்றால் சாதாரண வாழ்வு, காலத்திற்கு கட்டுப்பட்டது. அதீத வாழ்வு என்பது நித்திய வாழ்வு, காலம் கடந்த நித்திய வாழ்வு என்பதை குறிக்க அதீத வாழ்வு என்று இங்கே இறைவனை குறிப்பிடுகின்றார். நெல் ஒழிய பதர்கொள்வார் போல இன்ப நிறை ஒழிய குறைகொள் மதநெறியோர். இங்கே மதநெறியாளர்களை என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ மதத்திற்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற வரை, ஒரு மதத்தினுடைய ஒரு சீடனாக இருக்கின்ற வரை நீ மனதை தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுதே மற்ற மதத்தார் இருக்கின்றார்கள், அவர்கள் எனக்கு அந்நியர்கள் என்கின்ற பேதம், அந்த வெறுப்பு உடனே தோன்றிவிடுகின்றது. இந்த பேதமும் வெறுப்பும் இருக்கின்ற வரை உன்னுடைய மனதில் செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கும். மனதின் செயல்பாடு இருக்கின்ற வரை நீ காலத்தை கடக்க முடியாது. காலத்தை கடக்காமல் நீ இறைநிலையாகிய அந்த நித்திய வாழ்வை, அதீத வாழ்வை அடைய முடியாது. ஆக மதத்திற்குள் கட்டுப்படுகின்ற பொழுது நீ காலத்திற்குள் கட்டுப்படுகின்றாய், மனதிற்குள் கட்டுப்படுகின்றாய், விருப்பு வெறுப்புகளுக்கு கட்டுப்படுகின்றாய். நீ குறையானவன். குறைகொள் மதம், மத நெறியோர் என்று சொல்லுகின்றார். அழகாக சொல்லுகின்றார். மதநெறி என்பது வேறு, ஆன்மீக தெய்வீக நெறி என்பது வேறு. உண்மையான ஆன்மீகம் என்பது நிறைவான வாழ்வு. ஆனால் மதத்திற்கு கட்டுப்பட்ட நெறி என்பது குறைவானது. நிறைவான இறைவனுடைய நேரடி ஆன்மீக அனுபவத்திற்கு நீ வர வேண்டுமே ஒழிய மதத்தாரை பின்பற்றினால் நீ குறைமதி கொண்டவனாக இருப்பாய். குறைகொள் மதநெறியோர் என்று சொல்லுகின்றார். அதை விடுத்து மேலே என்ன சொல்லுகின்றார்? இவர்களெல்லாம் நெல்லை விட்டுவிட்டு பதரை கொள்பவர்கள். யாராவது நெல்லை விட்டுவிட்டு பதரை கொள்வார்களா? ஆக உண்மையான அரிசி என்பது எங்கே இருக்கின்றது? இறைவன். அந்த அனுபவம், அந்த அனுபவத்திற்கு போகாமல் இவர்கள் பதர்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அழகான ஊமையை இங்கே காட்டுகின்றார். நெல் இருக்கும் பொழுது பதரை கொள்பவன் அறிவாளியா? இல்லை, அவன் ஒரு பேதை. அந்த பேதையர்கள் காட்டுகின்ற வழியில் நீ போய் மதவாதிகளிடம் சிக்கிக்கொண்டு, மனதிற்குள் சிக்கிக்கொண்டு, எண்ணத்திற்குள் சிக்கிக்கொண்டு, கால நதி சுழலில் சிக்கிக்கொண்டு வீண் போகாதே மனிதனே. நீ நிறைவான உண்மையான ஆன்மீக அனுபவத்திற்கு வர வேண்டும் என்று இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். நெஞ்ச கல்லொழிய. மதநெறியோருக்கு நெஞ்சம் எப்படி இருக்கின்றது? கல்லாக இருக்கின்றது. தன்னுடைய மதத்தை சார்ந்தவரை தவிர மற்ற மதத்தை சார்ந்த அனைவரையும் கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வெறி, அது எங்கே இருந்து தோன்றுகின்றது? கல் போன்ற அவர்களுடைய நெஞ்சில் இருந்து தோன்றுகின்றது. கல் போன்ற நெஞ்சுக்கு இறைவன் வரமாட்டான். இறை அனுபவம் கிட்டவே கிட்டாது. அதனால்தான் அருணகிரிநாதர் பாடுகின்றார், எடுத்த உடனே பாடுகின்றார் கந்தர் அனுபூதியிலே, நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக. இப்பொழுது நமக்கு நெஞ்சமானது கல் போல் இருக்கின்றது. எல்லா யோகங்களுக்கும் எல்லா பக்தி மார்க்கங்களுக்கும் ஒரே நோக்கம் என்ன? கல் போன்று இருக்கின்ற இந்த நெஞ்சம் நெக்கு உருகி தண்ணீர் போல் நீர்மை அடைய வேண்டும். நெக்கு உருகி நீர்மை அடைவதற்குத்தான் 5818 பாடல்களை, அருட்பாடல்களை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து எல்லாம் என்று ஏன் சொல்லுகின்றார்? நெஞ்ச கனகல்லை கரைப்பதற்குத்தான். ஆனால் மதங்களில் சேருகின்ற பொழுது என்ன ஏற்படுகின்றது? நெஞ்சமானது கல்லாக மாறுகின்றது, கனகல்லாக மாறுகின்றது, கருங்கல்லாக மாறுகின்றது. அவ்வாறு நெஞ்சம் கனகல்லாக மாறிவிட்டால் இறைவன் நம்முடைய உள்ளத்தில் வந்து குடியிருக்க மாட்டான். இறைவன் வந்து குடியில்லாத நேரத்தில் அந்த மதங்களால் நமக்கு என்ன பலன்? நெல்லை விட்டு பதரை பிடித்து கொண்ட நிலைதான். மெய்யடியர் இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவே. இங்கே மதநெறியோர் மற்றும் மெய்யடியர், இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற குண வேறுபாடுகளை, நிலை வேறுபாடுகளை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். மதநெறியோர் குறைகொள் மதநெறியோர் என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய வாழ்க்கை குறைவாகி போகின்றது. அவர்களுடைய மனம் எவ்வாறு இருக்கின்றது? கல்லாக இருக்கின்றது. அவர்களுடைய மனதில்
இறைவன் வந்து குடியிருக்க மாட்டான். பிறகு யாருடைய மனதில் இறைவன் குடியிருப்பான்? மெய் அன்பர்களுடைய இதயத்தில் குடியிருப்பான். என்றால் என்ன பொருள்? ஒரு மதத்தை சார்ந்திருக்கும் பொழுது நீ மெய்யடியனாக இல்லை, பொய்யடியனாக இருக்கின்றாய், திசை தவறி போய்கொண்டிருக்கின்றாய் என்று பொருள் என்று இந்த பாடலின் வழியாக நமக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். இறை அனுபவம் யாருக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? மதநெறியில் இருந்தால் இறை அனுபவம் கிட்டாது. இறை அனுபவம் கிடைப்பதாக நினைத்து அவர்கள் பாவனை செய்து கொண்டு, பாசாங்கு செய்து கொண்டு, அரசியல் கட்சிகளைப் போல் தங்களுடைய கட்சிகளை வளர்த்து கொண்டு, எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு, இக உலக லாபங்களை, இக உலக சந்தோஷங்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தவறான பாதையில் நீயும் செல்ல வேண்டாம். உண்மையான இறைவனை உனக்குள் தேடு, உள்ளே சென்று வார். சிற்றம்பலத்தை நீ அடைந்துவிட்டால், சிற்சபையில் இருக்கின்ற இறைவனை நீ உணர்ந்துவிட்டால், சமயங்கள், மதங்கள் இவையெல்லாம் உனக்கு தேவையில்லாமல் போய்விடும். அப்பொழுது எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருச்சபையாக இருக்கின்றன என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று இந்த இனிய பாடலின் மூலம் மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்தை மிக எளிமையான சொற்களில் அழகான உவமைகளுடன் வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே காட்டுகின்றார்.